என்ன நடக்கிறது வங்கத்தில்? வங்கதேசத்திற்கு இந்தியா எச்சரிக்கை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த நாட்டு அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டம் வன்முறை கொண்ட கலவரமாக மாறியது. அந்த நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் வீடு சூறையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் நாட்டை விட்டு வெளியேறினார். மேலும் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். வேறு வழியின்றி வங்கதேசத்தின் இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் பதவியேற்ற போதிலும் அங்குள்ள சிறுபான்மை மக்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மேலும் வங்கதேசத்தின் தேசிய கொடி அவமதித்ததாக கூறி வங்கதேசத்தில் இந்து மத அமைப்பின் தலைவராக உள்ள சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டார். இதனை அறிந்து இதற்கு கண்டனம் தெரிவித்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இந்து அமைப்பினர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்து மத தலைவர் மீதான அடக்குமுறை மற்றும் கைது நடவடிக்கை தங்களை கவலையடைய வைத்திருப்பதாக கூறியிருக்கிறது. எனவே அந்நாட்டில் இருக்கும் இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வங்கதேச இடைக்கால அரசை கேட்டுக்கொள்வதாக அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இந்த விவகாரத்தில் இந்தியா சார்பில் குறிப்பாக தங்களின் நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக கூறியிருக்கிறார். வங்கதேசத்தின் இடைக்கால அரசு அங்குள்ள அனைத்து சிறுபான்மையினரையும் பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி அங்கு நடைபெறும் பயங்கரவாத சொற்பொழிவுகள், வன்முறை சம்பவங்கள், மோதல்கள் இந்தியாவை கவலையடைய வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த விவகாரங்களை ஊடகங்கள் மிகைப்படுத்தினாலும் அதனை ஒதுக்கிவிட முடியாது என்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பிற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்து மத தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்ட வழக்கில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் அனைத்தும் பின்பற்றப்படுவதை இந்தியா கவனித்து வருகிறது என்றும் இந்த வழக்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் கையாளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் சட்ட உரிமைகளுக்கும் மதிப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.